தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த காலையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இந்த மலையை பார்த்து பேர்ந்துண்டு சமுதிரத்தில் விழு என்று மனதில் சந்தேகப்படாம சொல்லுவானான நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மேல அதே மார்க் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து தேவ மகிமைக்காக 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, ஆண்டு ஒரு அத்திமரத்தண்டை வந்து பார்க்குறாரு. அது பச்சையாக இருக்கு, ஆனால் கனி இல்லை. ஆண்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த அத்திமரத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ ஒருபோதும் உன்னிலே கனி உண்டாகாமல் இருப்பதாக என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லிட்டு மறாத நாள் அன்பான தேவச்சனமே, நீங்கள் 19ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அதில் 19-20 வாசிங்கன்னா, மறாவது நாள்லையும் ஆண்டவரும் சீஷர்களும் பிரியமான தேவஜனமே புறப்பட்டு வருகிறார்கள். உடனே பேதுரு அந்த அத்திமரத்தை பார்த்து ஆண்டுகிட்ட சொல்றார், ஆண்டவரே, நேற்று தினத்துல நீங்க அத்திமரத்தை சபிச்சீங்களே, அந்த மரம் இன்னைக்கு பற்று போனது அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்றாரு, அப்ப நீங்க கூட இருதயத்துல சந்தேகப்படாம இந்த மலையை பார்த்து பேர்ந்துண்டு போனா கண்டிப்பா ஆகும் அப்படின்னு சொன்னார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கவனிக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு நான் விசுவாசி ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பல நேரங்களில் அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போது காரணம், ஆசீர்வாதமா இல்லாம போது காரணம் என்னன்னா சந்தேகம். நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, ஆண்டு செய்வாரா செய்ய மாட்டாரா, இப்படி அவங்களுக்குள்ளவே என்ன ஆயிடுதுன்னா ஒரு விதமான குழப்படி கடந்து வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி பிசாசு என்ன பண்றான், சந்தேகத்தை அவளுக்குள்ள கலையா விதைச்சு விடுகிறான். அன்பான தேவ ஜனமே, ஆகியால தான் பல விசுவாசிங்க இன்னைக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலைங்க, கேட்குறாங்க, ஆனா அனுபவிக்க முடியல. காரணம் என்ன சொல்லுங்க, சந்தேகம். அன்பான தேவச்சனமே, நீங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசி பாருங்க. ஆண்டவர் அன்பான தேவ ஜனமே சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் வாக்கு பண்றார், அடுத்த வருஷம் இதே நாள்ல வருவேன், குழந்தை இருக்குன்னு. ஆனா சாரா என்ன பண்ணாங்க, கூடாரத்துக்கு பின்னால போய் நகைக்கிறாங்க. என்னன்னு சொல்லி, நான் வயது சென்றேன், முதிர்ந்தவளா இருக்கிறேன், என் கணவன் வயது சென்றவரு, அவருக்கு இனிமே எங்கேயா புள்ள பொறுக்க போகுதுன்னு சொல்லி சிரிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அம்மா சிரிக்கிறானா? இல்லை இல்லை ஆண்டவர், நான் சிரிக்கல. நம்ம பல நேரங்கள்ல ஆண்டவர் சொல்ற வார்த்தைங்க நம்ம மனிதனா இருக்கிறபடினால, நம்ம மனுஷ அறிவுக்கு அது எட்டாததுனால நம்ம என்ன பண்றோம், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். அன்பான தேவச்சனமே, ஆகையாலே தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 27-29 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஆண்டு மரித்து உயிரோடு எழுந்து விடுகிறார். சீஷருங்க தோமாவை பார்த்து சொல்லுங்க, எப்ப ஆண்டவர் வந்தாரு, தரிசனம் ஆனாரு, அவர் மரித்து உயிரோடு எழுந்தாருன்னா இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, யார் எப்படி எனக்கு தெரியாதுங்க, நான் அவருடைய விழாவில் என்னங்க அவருடைய காயங்களை தொட்டு பார்த்தாதான், அவருடைய கையை தொட்டு பார்த்தாதான், அவருடைய காலை தொட்டு பார்த்தாதான் நான் விசுவாசிப்பேன். சந்தேகம். அன்பான தேவ ஜனமே, இவர் யார் அப்படின்னு கேட்டா, ஆண்டவரோடு 3 வருஷம் ஊழிய பாதையில நடந்தவர், அற்புத அடையாளங்களை கண்கூட கண்டவர். ஆனா அவரே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா, சந்தேகப்பட ஆரம்பித்தார். அன்பான சகோதரனே சகோதரியே, நம்ம சந்தேகப்படுவோமானா பல ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்யணுங்க, கண்டிப்பா இழக்க வேண்டியதா இருக்கும். நீங்க யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம்
6ஆம் வசனமும் 7ஆம் வசனம் வாசித்து பாருங்க. சந்தேகப்படுறவன் யாருன்னா சமுதத்தின் அலைக்கும் என்னங்க காத்துக்கும் ஒப்பா இருக்கிறான். அப்படியேப்பட்ட மனுஷன் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பெற முடியாது. ஆகையால் இந்த சந்தேகம் நம்மள என்ன பண்ணோன்னு கேட்டா தேவனை நம்மைய பிரிச்சிடும். எல்லா விஷயத்திலையும் நம்ம என்ன பண்ண செய்ய ஆரம்பிச்சிடுங்க, பிசாசானவன் சந்தேகப்படும்படியா நமக்குள்ள அந்த விதையை விதைச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில என்னதான் நன்மை ஆண்டு செஞ்சாலும் அந்த சந்தேகம் என்ன ஆகுறதுல விட்டு போகிறது இல்லை. இன்னைக்கு பல குடும்பங்கள் கெட்டு போனது காரணம், பல ஊழியங்கள் கெட்டு போனது காரணம், பல தனிப்பட்ட வாழ்க்கை கெட்டு போனது காரணம் இந்த சந்தேகம் தான். அன்பான தேவ ஜனமே, ஆகையால சந்தேகப்பட்டவங்க இதுவரைக்கும் சாதிச்சதா சரித்திரமே இல்லை. ஒரு அம்மா, அன்பான தேவ ஜனமே, அவங்க ஆலயத்தில் என்ன பண்ணாங்கன்னா தேவ மனுஷன் தேவ வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்ததை கேட்டாங்க. அவங்க ஒரு மலையின் அடிவாரத்திலே இருந்தாங்க. இந்த அம்மா அந்த வார்த்தை கேட்ட உடனே அன்னைக்கு சாயங்காலமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா தூங்குறதுக்கு முன்னால மலையை பார்த்து நீ பேருந்துண்டு போவாயாகன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு மறுநாள் காலையில 5 மணிக்கு எழுந்து பார்த்தா மலை அங்கேயே இருக்கு. அந்த அம்மா என்ன, எனக்கு நேத்தே தெரியும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அம்மா ஜெபிக்கும் போது உதடுல ஒன்று இருந்துச்சு, உள்ளத்துல ஒன்று இருந்துச்சு. உதட்டுல ஜெபம் இருந்துச்சு, ஆனா உள்ளத்துல சந்தேகம் இருந்துச்சு. அப்போ இந்த சந்தேகத்தினால அந்த அம்மா செய்த ஜெபத்துக்கு என்ன உண்டாகலைங்க, பலனே உண்டாகல. ஆகையால தேவ பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. நீங்க 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசித்து பாருங்க. எலிசா தீர்க்கதரிசி சொல்றார், நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு ஒரு சேர் என்னங்க வார் கோதுமை ₹1 விற்கப்படும். உடனே ராஜாவின் பிரதான எப்படி தினத்திற்கு அது எப்படி சாத்தியம், இவ்வளவு நாள் தேசத்துல பஞ்சம் இருந்துச்சு, தேவன் வானத்தின் மதில்களை திறந்தாலும் ஆகாதனார். எலிசா என்ன திரும்ப சொன்னாரு, எப்ப நடக்கும், நீ காண்ப, அனுபவிக்க மாட்டேன்னு சொன்னார். சந்தேகப்படுற எந்த மனுஷனும் பாப்பா அனுபவிக்க மாட்டான். இந்த 2025 அன்பான தேவ ஜனமே, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா சந்தேகத்தை விட்டு வெளியே வாங்க. நீங்க போட்ட வட்டத்தை விட்டு வெளியே வாங்க. சந்தேகம் நம்மள என்ன பண்ணிடும், வழி தப்பி போக செய்யும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்ணு மறைக்க செஞ்சிடும். அப்புறம் அன்பான தேவ ஜனமே, நம்ம பலருக்கு கேள்விக்குறி ஆயிடும். இன்னும் ஆண்டுகிட்ட போய் இன்னும் இப்படியே இருக்கிறே, நம்ம சந்தேகப்படுறதுனால தான் நம்ம உருப்படலைன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா நம்ம மற்றவங்களுக்கு என்ன ஆயிடுவோம், பாத்தியா நீ உலகத்துல இருக்கும் போதே நல்லா இருந்த, என்னங்க தேவனை அறியாத போதே நல்லா இருந்த. அப்போ நம்ம பிசாசுக்கு என்ன பண்ணுவோம், ஆமா இல்லை அப்படின்னு சொல்லி உடனே இடம் கொடுத்துருவோம். ஆகையால் அன்பான தேவ ஜனமே, நம்ம சந்தேகம் என்ன பண்ணக்கூடாதுங்க, படக்கூடாது. தேவ பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணும், முழு இருதயத்தோடு நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா நீங்க என்ன ஆகும், 13ஆம் அதிகாரம் அதுல 29-30 வசனத்தை வாசி பாருங்க. 12 கோத்திரத்திலிருந்து 12 தலைவர்களை தேர்ந்தெடுத்து கானான் தேசத்தை வேவு பார்க்க போயிட்டு வர சொல்றார். போயிட்டு வந்தவங்க அதுல 10 பேர் துர்ச்செய்தி சொல்றாங்க, 2 பேர் நற்செய்தி சொல்றாங்க. இந்த 10 பேர் சொன்னதை கேட்ட எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா 14ஆம் அதிகாரம் என்ன ஆகுமோ 1-2 வாசிச்சு பாருங்க. இரவெல்லாம் ஒப்பாரி வச்சாங்க, அழுதாங்க. நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு அங்கே கல்றையில் நான் இங்கே கொண்டு வந்தீங்க, இப்படி ஒப்பாரி வச்சு தேவனை துக்கப்படுத்தினாங்க. ஆகையால் அன்பால் அதில் நீங்கள் வாசிச்சு பாருங்க, 32, 33, 34 வாசிச்சு பாருங்க. எவன் இந்த துர்ச்செய்தியை பரவினானோ அவன் செத்தான்னு வேதம் சொல்லுது. சந்தேகத்தை கொண்டு வந்து எவன் விதைச்சானோ, சந்தேகப்பட்டு வேணா நாங்க வாழ்ந்துதான் சரித்திரம் அழிஞ்சிட்டான். ஆனா விசுவாசமா பேசினாங்க பாத்தியா, 2 பேரு சுகந்திரித்து கொள்ளவன்னு சொல்லி காலேப் யோசுவா, அவங்க 2 பேரும் தேசத்தை சொந்தமாக்குனாங்க. ஆகையால இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவ ஜனமே, நாம் என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. யோபு போல நம்ம சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் கூட, யோபு 13:15 அவர் கொன்னுட்டாலும் நான் நம்புவேன்னு சொன்னாரு. அதுபோல நீ விசுவாசி, கண்டிப்பா தேவன் அன்பான தேவ ஜனமே உன் சிறையிருப்பை மாற்றி என்னங்க உனக்கு அற்புதம் செய்து உன்னை கர்த்தர் உயர்ந்த நிலையில கொண்டு வருவாரு. ஆனா நாம் என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் படக்கூடாது. நம்முடைய தொடக்க அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். யோபுனுடைய வாழ்க்கை அற்பமா தான் இருந்துச்சு, ஆனா கர்த்தர் அவரை ரெட்டத்தனையும் ஆசீர்வதிச்சாரு. அவருக்கு விசுவாசம்
என்ன விசுவாசங்க? கர்த்தர் நிலைமை மாற்றுவார். தேவன் மேல் பற்றுதலாக இருந்தார், கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சார். ஆகையால் இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்திலேயோ அந்த குடும்ப வாழ்க்கையிலையோ அல்ல பொருளாதாரத்திலையோ இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பின்தங்கி இருக்கலாம். கர்த்தருங்க நிலைமை மாத்திரமா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டே சந்தேகத்தை என்னை விட்டு எடுத்துருங்க. ஆண்டவரிடத்தில் ஒரு தகப்பனார் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, தகப்பனார் பிள்ளைய கொண்டு வராரு. அவன் அடிக்கடி ஃபிட்ஸ் வியாதி வந்து தண்ணிலையோ நெருப்புலையோ நுரைக்க கீழே விழுவான். ஆனா அந்த தகப்பனார் ஆண்டு கேட்கிறார், ஏன்பா நான் செய்கிறேன்னு விசுவாசிக்கிறேன். அவனே திரும்ப சொல்றான், எனக்கு விசுவாசம் குறைவா இருக்குது, எனக்கு விசுவாசம் உண்டாகும்படியாக உதவி செய்யணும். ஆண்டு அந்த மனுஷனை கனப்படுத்தினார். அந்நேரமே அவன் பிள்ளைக்கு சுகமாயிடுச்சு. நம்ம அவிசுவாசத்தை விட்டுட்டு வந்துட்டோம்னா, சந்தேகப்படுறதை விட்டுட்டோம்னா அற்புதம் நடக்கும். கண்டிப்பா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவரால் ஆகாதது ஒண்ணுமே இல்லை. ஆகியால் நீங்க முழு நிச்சயத்தோடு தேவ வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா. கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, சந்தேகத்தை எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தபடியா ஜெபிக்கிறோம் ஐயா. சந்தேகப்படுகிறவன் அலைக்கும் காத்துக்கும் ஒப்பா இருப்பான். அப்படியேப்பட்டவன் தேவனிடத்துல ஒன்றும் பெற முடியாது என்று சொன்னீர. அப்படியேப்பட்ட கூட்டத்திலே நாங்க காணப்படாதபடி நாங்க இழந்த எல்லா நன்மைகளும் இரட்டத்தனையா யோபை போல பெற்றுக்கொள்ள சமீபத்திலும் தூரத்திலும் வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். அவருடைய குறைகளை நிறைவாக்கும், அற்புதங்களை செய்யும். உம்முடைய ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, அவருடைய சொந்த கண்கள் காண நீர் அதிசயங்களை செய்யும். நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. ஆகையால நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு விரும்பினா, அன்பான தேவச்சனமே, நீங்க எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா எங்களுடைய யூடியூப் சேனல்ல எங்களுடைய தொலைபேசியுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது. நீங்க அதன் வழியா எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.